நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். இன்னைக்கு நம்ம மெயினாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஐயா எடப்பாடியை பற்றி, எடப்பாடிக்கு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மாத கடைசி ஆனதுக்கப்புறம் எடப்பாடியை பற்றி ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்னா, வாரம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் தலைவர்களும் சுற்றுப்பயணம் போகிற மாதிரி நம்ம எடப்பாடி ஐயாவும் ரொம்ப நாளாக சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. எதுக்குடா எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி சுற்றுப்பயணங்களை ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட ரொம்ப பரவலாக போய்க்கு இருக்கு. எடப்பாடி ஐயா கட்சிக்குள்ள இன்னைக்கு நடக்கிற கூத்து என்ன? எடப்பாடி ஐயாவை ஏன் டார்ச்சர் பண்றீங்க? ஏன்டா அவர் டார்ச்சர் பண்றீங்க போட்டுக்கிட்டு? என் குழந்தை மாதிரிடா அவரு அப்படின்னு மனசுக்குள்ள தோன்ற அளவுக்கு எடப்பாடி ஏன் ஊர் பூரா போய் புறணிகள் பேசிட்டு இருக்காரு. அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பரவாயில்லை சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் வெற்றி நிச்சயம் அப்படின்னு கூட்டமே இல்லாத இடத்துல ஒரு 200-300 பேரை கூட்டிட்டு வந்து நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல எடப்பாடி ஐயாவோட கட்சி நிலவரம் என்ன ஆயிட்டு இருக்கு? கட்சி யார் இது? ஏடிஎம்கேங்கிறது எம்ஜிஆருடைய கட்சியா இருந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து பாரதிய ஜனதா கையில ஃபுல்லா போயிருக்கு. பிஜேபி ஃபுல்லாக அந்த கட்சியை எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கட்சியில் ஒரு பஞ்சாயத்துனா நேராக போய் எடப்பாடியை பார்க்க மாட்டாங்க. கட்சிக்குள்ள இருக்க யாருமே நேராக போய் நயினார் கிட்ட நின்றுட்டு, நயினார் ஐயா எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. இன்னைக்கு கட்சியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து யார் தலைவருங்கிற ஒரு முடிவை இன்னும் வந்து சொல்லாமல் இருக்கு. பிஜேபியில் இருக்கவங்க தான் தலைவரா, இது கூட்டணி கட்சியா, நாங்கள் வந்துட்டு எல்லாம் ஒன்னா தான் இருக்கோம், ஆனால் எடப்பாடி தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஹலோ பிரதர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? அப்படியா? அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும்? தலைவன் பொறுப்பா? ஏங்க, சில இடத்துல தொண்டை பதவி தரதே பெரிய விஷயம். நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? ஆனால் அந்த மேலிடத்துல இருக்க கட்சி வந்து எடப்பாடியவே என்ன தலைவரை நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பிஜேபி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் மெயினான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டிடிவி வந்து இந்த கட்சியை வந்து ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணுவோம், நம்ம ஒன்றிணைவோம். ஆனால் ஒன்றிணைஞ்சா நாங்கள் வந்து எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்க மாட்டோம், எடப்பாடி எங்களுக்கு வேணாம், நீங்கள் வேற யாராவது தலைவராக வச்சுங்க. பிஜேபிக்காரங்க மேலே இருந்துட்டு நாங்கள் தான்டா தலைவர், நாங்கள் சொல்கிறது கேளுங்கடானா அவங்க மேலேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ டிடிவி என்னங்கிறாரு, ஓபிஎஸ் என்னங்கிறாரு, எல்லாரும் ஒன்றா சேருவோம், சேர்ந்து இந்த ஏடிஎம்கேவை பழைய மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவோம். உள்ளுக்குள்ள இருக்க லோக்கல் பழைய மினிஸ்டர் ஃபுல்லாக இதெல்லாம் வேணாம், செட் ஆகாது எங்களுக்கு, நாங்கள் ஏன்டா உங்க கூட சேரணும்? நீங்களாம் வந்துட்டு சிவி சண்முகம் போய் மேடைகளில் போய் நின்றுட்டு கட்சியில இருந்து துரத்தப்பட்ட நீங்கள் வந்துட்டு ஏன் இதெல்லாம் பேசணும்? நீங்க அதிமுக வந்து விரட்டப்பட்ட ஒரு கூட்டம்டா, நீங்க வந்து துரோகிகள்ரா, இந்த துரோகிகளை நாங்க எப்படா உள்ள ஆர்டிகிள சேர்த்துக்குவோம், அதனால நீங்க விரட்டப்பட்ட ஒரு டீம்டா ஓபிஎஸ் இவங்க டீம்லாம், நாங்க சொல்றதை நீங்க கேளுங்கடா, நீங்க என்னடா கட்சி எங்களை சேர்க்கறது அப்படின்னு சொல்லி இப்போ செங்கோட்டையனும் உள்ள இழுத்து போட்டு இருக்கிற அந்த கட்சியை எப்படி பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கட்சிக்காரங்க. நீக்கப்பட்டவர்கள் கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அடையாளம் தந்ததோ, பதவி கொடுத்ததோ, அழகு பார்த்ததோ, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமை கழகத்தை காலால் எட்டி முளைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நீக்கிறோம். இது பத்தாதுன்னு சிவி சண்முகம் போய் நயினார் கிட்ட போய், ஐயா எங்கள் கட்சிக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள், என் கட்சிக்கு நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் தான் கரெக்டான, நீங்கள் தான் எங்கள் கட்சியோட மூத்த தலைவர். ஏன்னா எடப்பாடி ஐயா வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ரோட் ஷோக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து பிஜேபியோடைய கைகளில் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு அது படுற கஷ்டங்களை அவங்க அமைச்சர்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்க கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனைனாலும் டைரெக்டாக போய் எடப்பாடியை சந்திக்காமல் நேராக மேலிடத்துக்கு போய் நயினாரை பார்த்துடுறாங்க. நயினார் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நடுவில் புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு புரளி வந்துச்சு, அது தேவையே இல்லை. அண்ணாமலை வந்துட்டு நடுவில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றினீங்க அப்படின்னு சொல்லி, டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், நாங்கள் போய் சேர மாட்டோம், சேர்ந்தா எடப்பாடி இருக்கக்கூடாது, நாங்கள் சேர்றதுக்கு ரெடி தான், நாங்கள் எதுக்குனாலும் ரெடி தான், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஓபிஎஸ்ஸுமே சேர்ந்தா எடப்பாடி தலைமை எங்களுக்கு வேணாம். எடப்பாடி என்னங்கிறாரு, டே இது ஏன் கட்சிடா, நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்துட்டு பிஜேபி கிட்ட போய் கேட்குறீங்களே, இப்போ பிஜேபி தான் நடுவில் வந்துட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, டேய் போங்கடா எல்லாம் ஒன்றா சேருங்கடா அப்படின்னா. ஆனால் சேர்ந்தா எடப்பாடி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், வேற ஒரு தலைமை கொண்டு வரணும், அப்போ அடுத்து பார்த்தா பிஜேபியிலேருந்து தான் உங்களுக்கு தலைவராக போடணும். அடுத்து ஐயா எடப்பாடி ஐயா வந்து இதெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் தனிப்பெரும் கட்சி நினச்சிட்டு அவரை தன்னைத்தானே சுற்றி ஒரு பஸ்ஸு ஒன்று வாங்கிக்கிட்டு அந்த பஸ்ஸில் வழக்கம் போல் ஒவ்வொரு ஊராக போவார்ல, இப்போ கரூரில் போய் மீட்டிங்களில் ஃபுல்லாக அவருடைய காமெடிகளை ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. நான்
தானா சேர்ந்த கூட்டம்டா அப்படின்னு சொல்லி 300 200 வீடியோலாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு எடப்பாடி ஐயாவுக்கு. அது இல்லாமல் பஸ்ஸை சுற்றி ஒரு இப்போ வேற ட்ரோன் சாட்டை போட்டு விட்டுறானுங்க, கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்சியில் கூட்டம் இல்லை, ஆனால் மலையிலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியை சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து பப்ளிக்காக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் மீது பொய் வழக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு பிறகு நீங்க எல்லாம் யார் யார் மீது பொய் வழக்கு போட்டீர்களோ அதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து விசாரிக்கப்பட்டு தவறுதலாக வழக்கு பதிவு செய்திருந்தால் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன். தம்பி, ஆட்சி என் கைக்கு வரும். ஆட்சி கைக்கு வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். நான் வந்து பழைய பழனிசாமி பயங்கரமானாலும் உங்களுக்கு பூரா தெரியும். ஆட்சி கைக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான்டா, ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப நான் ஆட்சிக்கு வந்து கண்டுபிடிச்சு இந்த மணல் கொள்ளையெல்லாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். நான் சரியாத இந்த கொள்ளையை யாரா செய்ய போகிறேன். அந்த அளவுக்கு ஐயா வந்துட்டு விஜயபாஸ்கரை பக்கத்தில் நிப்பாட்டிட்டு மணல் கொள்ளையை பற்றி நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. போலீஸை ஒரு பொது மீட்டிங்கில் போலீஸெல்லாம் வந்து ஒழுங்காக ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நம்ம கட்சிக்காரவங்களை ஃபுல்லாக தப்பு செஞ்சால் கூட்டி போய் அடி, அந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களை பூரா கூட்டி போய் அடிக்கிறாங்க. அதில் பாதி பேர் அதிமுக நிர்வாகியாக இருக்காங்க. அது நம்ம இதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு 15-20 ஒரே வீடியோஸில் சும்மா புகார்கள் வந்து சின்ன சின்ன புகார்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. பாலியல் புகார்கள், கொலைகள்லாம் பண்ணுவாங்க அதிமுக நிர்வாகிகள். இது வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த கேஸை எடுத்து மறு விசாரணை செஞ்சு ஐயா வந்து அவங்களுக்கு பூரா திரும்ப அவங்களை காப்பாற்ற போறாரு. அவர் என்னதான் தன்னுடைய கட்சிக்காரனுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காரு. தப்பு செஞ்சாலும் பரவாயில்லடா, என் கட்சிக்காரங்களா நீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்டா, நீங்க தப்பு செஞ்சாலும் செஞ்சுக்குங்க, ஆனா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு எடப்பாடி ஐயா ஓப்பன் ஸ்டேட்மெண்டா எல்லா கேஸையும் நான் திரும்ப எடுப்பேன், எடுத்து அதில் குற்றவாளிலாம் கண்டுபிடிப்பேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படி கண்டுபிடிக்கும் போது போலீஸ் யாராவது பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஆட்சி மாறிடும், அன்னைக்கு நான் உங்களை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு எடப்பாடி ஐயா பப்ளிக் ஸ்டாண்டில் நின்றுட்டு காவல்துறையை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. காவல்துறை, நான் உங்களை கண்ணில் வச்சிருக்கேன், உங்களை நான் பார்த்துக்கிறேன், என்னன்னாலும் நான் கரெக்டாக இருந்தால் பரோட்டா இல்லாட்டி சால்னா அப்படிங்கிற அளவில் போலீஸ்காரங்களை வந்து எடப்பாடி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, மீட்டிங் முடிஞ்சா கிளம்பு சாமி, போயிட்டு வா, ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எடப்பாடியை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கரை வச்சுட்டு MR விஜயபாஸ்கரை வச்சுக்கிட்டு மணல் கொள்ளையை பற்றி பேசிகிட்டு இருந்தார் எடப்பாடி. அந்த லாரி போய் பிடிக்கிறேன்னு சொல்லி அடுத்த ஒரு வாரத்திலே அவரு லாரி ஏதோ மாட்டிக்கிட்டதாக சின்னதாக ஒரு வதந்தி நியூஸ்லலாம் வந்துச்சு. பாவம், அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் மணல் கொள்ளையை பற்றி அந்தந்த ஊருக்கு இப்போ என்னென்ன ஸ்பெஷலோ அது மாதிரி போய் அந்தந்த மினிஸ்டர் செய்கிற விஷயங்களே பேசிக்கிட்டு எடப்பாடி ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது இல்லாமல் எடப்பாடி ஐயா அந்த மீட்டிங்கில் செஞ்சதுலேயே ஒரு முரட்டு காமெடி என்னென்னா, LED போட்டுட்டு இப்போ பாரு முதலமைச்சர் எப்படி திட்டுனாரு ஒரு அமைச்சரை, இப்போ எப்படி வாழ்த்துறாரு பாருங்க அப்படின்னா, அவன் ஆப்ரேட்டர் போட மாட்டேங்கிறா, ஆப்ரேட்டர் லேட் ஆகுறியான், என்னப்பா போட சொல்லுப்பா, என்னப்பா ஆளுக சுற்றி நிற்கிறாங்கன்னு சொல்லி எடப்பாடிக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காட்சி நீங்க கேளுங்க, பாருங்க, அந்த காட்சி பாருங்க, அந்த பேச்சு அந்த LED காண்பிப்பாங்க. அவங்களுக்கு ஃபேவரட்டான மைக் செட்டாலேயே கூட்டு வந்துட்டு இப்படி என்ன பண்ணுறது எடப்பாடி ஐயா, நீங்களும் உங்களையும் நம்பி தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த கட்சியும் அந்த காட்டுமிராண்டி கூட்டத்தையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா தன்னுடைய வாய்களை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் போகிற ஊர்களில் தனக்கு ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுவோம் அப்படின்னு எடப்பாடி ஐயா காங்கிரஸில் இருக்க முக்கியமான ஆளை வந்து இது பிச்சைக்காரன், ஒட்டு போட்ட சட்டை, அது இதுன்னு சொல்லி ஊர் பூரா இன்னைக்கு எடப்பாடி ஐயாவுடைய ஜெராக்ஸ் போட்டோவை கொளுத்திக்கிட்டு இருக்காங்க, இப்போ உருவ பூமியெல்லாம் எரிக்கிறாங்க. எதுக்கு சும்மா இருக்கவங்களை போய் சொல்லிடுறாரு எடப்பாடி ஐயான்னு தெரியல. இப்போ பூரா மற்ற அரசியல் தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் எடப்பாடி நீ வந்து ஒரு முரட்டு கட்சியுடைய தலைவராக வந்து நீ ஆயிருக்க, நீ ஏன் உன் ஸ்டாண்டை விட்டு கொடுக்குற, மரியாதையாக நடந்துக்க, ஏன் வேற ஒரு கட்சி ஆளை போய் இப்படி அவமரியாதையை பேசுறியப்பா, உனக்கு என்ன, அப்போ உன்னுடைய அறிவு என்ன, நீ வந்து இப்படி தான் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவியா, நீ வந்து பொது மேடையிலேயே ஒருத்தனை வந்து இப்படி வந்து சொல்கிறியே, இந்த கட்சியில் இருந்தார் அந்த கட்சியில் இருந்தான்னு சொல்கிறியே, நீ வந்துட்டு அதுக்கு வந்து நீ கொடுக்குற உதாரணம் தானா, அவன் வயசுக்கேற்ற பேச்சா பேசுகிற எடப்பாடி ஐயா அப்படின்னு மற்ற கட்சிக்காரங்க திரும்ப கேட்டிருக்காரு. நாகரிகமற்ற பேச்சு இவர் பேசுறது, இப்படி எடப்பாடி ஐயா நீங்கள் வந்து ஊரா போய் ஊரில் பூரா ஒன்றா இழுக்கிறீங்களே அப்படின்னு எடப்பாடி ஐயா மீது ரொம்ப குற்றச்சாட்டை இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா நாளைக்கு வந்து விஜய் வந்து வெளியே வந்துடுவார், டிவிகேலேருந்து வெளியே வந்துடுவார். எடப்பாடி ஐயா நாளைக்கு ரோட் ஷோ போட்டாலும் எவனும் போய் பார்க்க போகிறது கிடையாது, நாளைக்கு விஜய் ரோட் ஷோ தான் போய்கிட்டு இருக்கும். மீடியாக்காரங்களுக்கு யார் முக்கியமானாலும் அவங்க பின்னாடி தான் போவாங்க. விஜய்க்கு கொடுக்குற மரியாதை கூட எடப்பாடிக்கு இந்த மீடியாக்காரங்க கொடுக்கறது கிடையாது. நீ பாக்கெட்லேயும் வைக்க வேணாம், டேபிள்லையும் வைக்க வேணாம், நான் வேற பெருசாக பிளான் பண்ணிட்டேன். ஐயா எடப்பாடி ஐயா
உங்கள் மேலே எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குது ஐயா. இன்னைக்கு இந்த கட்சி முழுமையாக பிஜேபி பக்கத்து உள்ளே போய் பிஜேபி இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு, ஆனால் வெளியே பூரா வந்துட்டு எடப்பாடியை வந்து சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி என்னோட தான், எவன்டா சொன்னது பிஜேபி இந்த கட்சியை வச்சுருக்கான்னு சொல்லி நாங்கள் வந்து சில விஷயங்களில் அவங்கக்கிட்ட லாக் ஆகிட்டோம். கூட்டணியே வேணாம், 2 மாதம் முன்னாடி கூட்டணியே கிடையாது, அவங்க ஒரு கட்சியாக, அவங்க ஒரு சில்லற பசங்க, அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி ஐயா, எடப்பாடி பேசுவார், அண்ணாமலை அடுத்த நாள் போய் அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த முட்டா பையங்கிற அளவுக்கு அண்ணாமலை பேசுவார். நாய் மூலியமா அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க அன்னைக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேவும். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் சின்னதாக ஒரு மீட்டிங், சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ், குறும்படம் ஏதாவது காட்டியிருப்பாங்க போல். அப்புறம் பழைய கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது எங்கள் கையில் தான். இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள மிரட்டியிருக்கலாம், சப்போஸ் ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்கும் போல். எடப்பாடி அடுத்த நாளே வந்து நானும் பிஜேபியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், மேலிடத்துல யார் இருக்காவோ அவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணாதான் நமக்கு தேவைங்கிறதெல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே நாங்கள் நீட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு வந்தோம், அந்த கையெழுத்துமே சிறப்பான கையெழுத்தாக இருக்குது. தமிழ்நாடு வந்து நாரிக்கிட்டு இருக்கு. இன்னும் அவங்க கூட சேர்ந்துட்டா நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குவோம், பிஜேபி கூட சேர்ந்துட்டா அவங்க சொல்கிறதுக்கு பூரா நாங்கள் தலையாட்டி விட்டு எங்களுடைய கேஸோ எங்களுடைய பண பஞ்சாயத்தோ வெளியே வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு எடப்பாடியை முடிவெடுத்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியை, அந்த ஒரு 2 திராவிட கட்சிகள் வாழ்ந்து கொண்டிருந்த ஊரிலே ஒரு திராவிட கட்சியை ஒரு மிருகம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த டீம் ஃபுல்லாக வந்து ஏடிஎம்கேவை கைப்பற்றி ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே போய் அவங்க என்னமோ துணைத் தலைவர் மாதிரி பஞ்சாயத்துன்னு அவங்கள போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியை மதிக்கிறது இல்லை. உள்ளே இருக்கிற பெரிய கைகள் பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கியா காலை நீட்டுன்னு. அடடா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலைத்தான் இருக்கான். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். ஒன்று கட்சியை ஒழுங்காக நடத்து, தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கி கொடுக்காத, சீமான் பண்ணுற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த கட்சியோட நிலவரம்னு சொல்லி ஏடிஎம்கே காரி துப்பாத குறையாக போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கேக்கு மக்கள் மேலே அந்த நம்பிக்கையை கொஞ்சம் லைட்டாக டல்லாகிட்டு தான் இருக்குது. அந்த கட்சிக்காரங்க இன்னும் வந்து அந்த அம்மா மீது இந்த பாசத்தை எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் எடப்பாடி ஐயா, உங்கள் மேலே எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குது. ஸோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் மதுரை காரன் தான்டா.